நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரகதீஸ்வரர் கோவில், தஞ்சை பெரிய கோவில், பெருவுடையார் கோவில், ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு பல பேர்கள் கொண்டு விளங்குகிற தஞ்சை பெருவுடையார் கோயிலை தான் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 16ஆம் நூற்றாண்டில் மறுபடியும் புனரமைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அழகாக பராமரிக்கப்பட்டுட்டு வர இந்த கோவில் யுனெஸ்கோவோட அங்கீகாரம் பெற்ற கோவில்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பெற்றது அப்படிங்கிறது தான் இதனுடைய முதல் சிறப்பு. ராஜராஜ சோழன் தன்னுடைய சொந்த மேற்பார்வையிலேயே இந்த கோவிலை கட்டினாராம். 11ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோவில் 16ஆம் நூற்றாண்டு வரைக்குமே திருப்பணிகள், புனரமைப்பு பணின்னு எல்லாமே நடந்துட்டு இருந்தது. இந்த கோவிலுடைய தனித்துவமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சிலைகள் தான். அதாவது இங்கே நந்திலிருந்து சிவலிங்கம் வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி தருது. இந்த கோயிலுடைய முகப்புலேருந்து நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோயிலை நீங்கள் அடையணும் அப்படின்னாலே இவ்வளவு தூரம் நீங்கள் நடந்து கடந்து வந்து தான் கோவிலை அடைய முடியும். நமக்கு பார்த்திங்கன்னா 2 சின்ன கோபுரம், அதுக்கப்புறம் நல்ல இவ்வளவு பெரிய ஒரு மதில் சுவரை தாண்டி ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம கோயிலுடைய மெயினான அந்த பகுதியை நம்ம அடைய முடியும். இப்போ இந்த பகுதியை கடந்து உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மண்டபம் இருக்குது, நந்தி மண்டபம். அதை தாண்டி எதிரில் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் சிவன் இருக்கக்கூடிய அந்த கருவறை. அது மட்டுமே இல்லைங்க, இந்த கோபுரத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சி வெயில் நேரத்தில் எந்த கோவில் கோபுரமாக இருந்தாலும் நிழல் விழும். ஆனால் இந்த கோவில் கோபுரத்தில் நிழல் விழவே விழாது. அதுதான் ராஜராஜ சோழனுடைய கட்டுமான திறனை நமக்கு காமிக்குது. 216 அடி அளவு உயரம் கொண்ட இந்த கோபுர உச்சியில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றை கல் பார்த்திங்கன்னா 80 டன் எடை கொண்டதுங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் 70 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே இந்த கல்லும் கிடைக்காது. ஆனால் அதை எப்படியோ கொண்டு இந்த உச்சியில் நிறுவி இந்த கோபுரத்தை வடிவமைச்சிருக்காங்க. இங்கே இன்னொரு சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்ட நந்தி 16 அடி உயரமும் 13 அடி அகலமும் கொண்டு ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சி தரக்கூடியது. நந்தி கிட்ட இருந்து எதிரில் அந்த கோபுரமும் கருவறையும் பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இந்த சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல இந்த சுற்றுச்சுவர் மொத்தமுமே அழகான கலை வேலைப்பாடு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி சின்னதாகவும் அமைச்சிருக்காங்க. எல்லாமே கல் தூணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த கோவிலையும் கட்டி முடிக்கிறதுக்கு 1,30,000 டன் கிரானைட் கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கோவிலை சிறப்பிக்கிற வகையில் 1954ஆம் ஆண்டே முதல்ல 1000 ரூபாய் நோட்டு வெளியிட்ட பொழுது ரிசர்வ் பேங்க் இந்த கோவிலினுடைய நந்தியும் வடிவமைப்பையும் அந்த நோட்டில் பதிஞ்சு தான் வெளியிட்டு வந்திருக்காங்க. இந்த கோவில் எவ்வளோ அழகும் பிரம்மாண்டமும் நிறைஞ்சது அப்படிங்கிறது நமக்கு இந்த வியூலேயே அழகாக தெரியுது இல்லையா? இப்போ நம்ம நந்திக்கிட்ட இருந்து எதிரில் கருவறையை பார்த்துட்ருக்கோம். இதை கடந்து நம்ம அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே நிறைய பல அட்ராக்ஷன்ஸும் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே இந்த இடம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விதமான பொருட்கள், பொம்மைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலனியை பாதுகாக்கிற இடம் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துலையும் நிறைய கூட்டம் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இந்த கைவினை பொருட்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூருக்கே பிரசித்தி பெற்ற ஒரு அம்சம் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா தலையாட்டி பொம்மை. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இங்கே வச்சு விற்கிறாங்க. நிறைய பேர் இங்கே கடை போட்டிருக்காங்க. ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நாங்களும் இந்த தஞ்சாவூர் பொம்மை எவ்வளோன்னு கேட்டோம். ஜோடி 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்போவோ சின்ன வயசில் வந்தப்போ நான் இதை வாங்கி விளையாடின ஞாபகம் எனக்கு நல்லாவே இருக்குது. இது மட்டுமே இல்லைங்க, பாவை பொம்மைன்னு சொல்லுவாங்கல்ல, மண்ணில் செஞ்சுருப்பாங்க. எல்லாமே தனித்தனியாக நம்ம பிரித்து எடுக்க முடியும். அந்த பொம்மைகளை நான் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொம்மைங்க தான். ஆனால் இந்த பொம்மையுமே பார்த்திங்கன்னா இதுக்கு பேஸே இருக்காது. அதாவது கீழே பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்கும். அதாவது ஒரு பால் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அப்படியே நிற்கும். நம்ம எந்த பக்கம் அசைச்சு விட்டாலுமே அது அழகாக மறுபடியும் நேராக நின்றுடும். அதுதான் அதோட தனி சிறப்பம்சம். இந்த பொம்மையை ஒரு 2 நிமிஷம் வச்சு விளையாடிட்டு எனக்கு
ஆசை தீர வந்து விளையாடிட்டாச்சு. எங்கள் வீட்டில் யாரும் பொம்மை வச்சு விளையாடுற குழந்தைங்க இல்லை இல்லையா, அதனால் நாங்கள் எதுவும் வாங்கிக்கவே இல்லை. வீடியோக்காக நான் வந்து இதை வந்து பார்த்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா கோவிலோட டைமிங்ஸ், அதாவது கோவில் காலையில் 6 மணிக்கு திறந்தாங்கன்னா மதியம் 12:30 மணி வரைக்கும், மறுபடியும் மூடிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு திறந்தால் மறுபடியும் இரவு 8:30 மணி வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு பார்க்கிங், ரெஸ்ட் ரூம், கிளாக் ரூம், ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். தஞ்சாவூர் போய் மறக்காமல் ஒரு வாட்டி இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.